ஹாய் சகோஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ப்ரோ ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. சக்தி சிஸ்டர் இந்த ட்ராமா ரொம்ப எதிர்பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். கதிபா சிஸ்டர் காமெடியாகவும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஏமா மேரி சிஸ்டர் நீங்க வந்துட்டு மாசா இருக்காங்க ஹீரோயின் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். சிவா ஹார்ட் அண்ட் எமோஜில உங்க கமெண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. திகா இஎஸ் சிஸ்டர் ட்ராமா நல்லா இருக்கு, வெயிட்டிங் ஃபார் நெக்ஸ்ட் எபிசோட். இதெல்லாம் ஃபர்ஸ்ட் இதுல நீங்க கமெண்ட் பண்ணதான் நான் பேசிட்டு இருக்கேன். இனியா சிஸ்டர் ட்ராமா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. போக போக இன்னும் இன்ட்ரெஸ்டா இருக்கும். திகா சுரேஷ் சிஸ்டர் அவங்களோட பலமே ஹிஸ்டாரிக்கல் ட்ராமா தான், ஹிஸ்டாரிக்கல் ட்ராமா போடுங்கன்னு சொன்னீங்க. என்னோட நக்கல் டைலாக்கா? அப்படியா நான் நக்கல் பண்றேன். தனியா சிஸ்டர் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். நீங்க எனக்கு எப்பவும் அப்ரிஷியேட் பண்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தனியா சிஸ்டர் 12 o'clock வரைக்கும் வெயிட் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. சாரி சிஸ்டர், சாரி. கொஞ்சம் லேட்டா தான் அப்லோட் பண்றேன். ரொம்ப ரொம்ப மன்னிச்சுக்குங்க. ரொம்ப ரொம்ப சாரி. செகண்ட் ஜோடியை சைட் அடிச்சிட்டு இருக்கீங்க, தப்பாச்சு. ஹீரோயின் தான் சைட் அடிக்கிறோம். உங்களுக்கு அவங்கள பிடிச்சிருந்ததா? ஆனா அவங்களோட லவ் ஸ்டோரியே இங்க அவ்வளவுக்கு பிரீஃபா காட்டல. இந்திரா சிஸ்டர் ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் போட ட்ரை பண்றோம். பராமன் என்கின்ற அனு சிஸ்டர் ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். ஏந்தி சிஸ்டர் ஒரு ஆர்டர் மீறினதுக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா? பேரரசர் ரொம்ப மோசம் அப்படிங்கிற மாதிரியும், மென்டல் இளவரசர் தெளிவா தான் இருக்கான் அப்படிங்கிற மாதிரியும் சொல்றீங்க. ஆமா, அவன் வில்லத்தனத்துல கொஞ்சம் தெளிவா தான் இருக்கா சிஸ்டர். அதாவது துரைங்கிற சிஸ்டர் ஒரு டிராமாவை சஜஸ்ட் பண்ணிருக்கீங்க. கண்டிப்பா நாங்க அதை பாக்குறோம் சிஸ்டர். ஆமா சுப்பிரமணிய பாண்டியனுங்கிற ப்ரோ ஒரு டிராமாவை சஜஸ்ட் பண்ணிருக்கீங்க. கண்டிப்பா நாங்க அதை செக் பண்றோம் ப்ரோ. எபிசோட்ல வந்த கமெண்ட்ஸ் இது. சிஸ்டர் 2 days வீடியோ போடல அப்படிங்கிற மாதிரி, வீடியோஸ் பார்த்தா பாவமா இல்லையா அப்படிங்கிற மாதிரி எனக்கும் ஃபீலா தான் இருக்குது. ஆனா என்னால போட முடியல, என்ன மன்னிச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ப்ராப்பரா போட ட்ரை பண்றேன். ஏன்னா இந்த மந்த் நிறைய ஃபங்க்ஷன் இருக்குதா, வீடு தொடக்கிறது, அதுக்கப்புறம் ஆயுத பூஜைக்கு இப்பவே ஆல்டர்னேட்டிவா பிளான் பண்ணி நம்மள பெண்ட் எடுக்கிறாங்க. இன்னும் ஒரு வாரம் இருக்குன்னா நீ ஒன்னொன்னா செய்ய அப்படிங்கிற மாதிரி போட்டு நம்மள தாளிக்கிறாங்க. கதிபா சிஸ்டர் ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். பின்ராஜ் ப்ரோ லவ்வர் வந்து வெளிப்படையா சொல்ல முடியல, அது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆமா, இது லைஃப்ல நிறைய பேர் நிறைய இடத்துல இதே மாதிரி நம்ம நடந்திருப்போம். அதுவும் மேக்ஸிமம் 90s கிட்ஸ் எல்லாம் லவ் பண்ணுவோம். ஆனா அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்த வரைக்கும் அந்த பொண்ணுக்கே தெரியாத அளவுக்கு லவ் பண்ணுவோம். திகா சிஸ்டர் உங்களுக்கும் ஊஞ்சல் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. சொல்ல மறந்துட்டேன். லாவணியா சிஸ்டரும் சொல்லியிருந்தாங்க பிடிக்கும் அப்படின்ட்டு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அனு சிஸ்டர் இனிமேல் டெய்லி கமெண்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ரொம்ப நாள் உங்களை மிஸ் பண்ணிட்டு இருந்தேன். கம் பேக் சிஸ்டர். நீங்களும் சொல்லியிருந்தீங்க ஊஞ்சல் விளையாடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி. அது மட்டும் இல்ல, இளவரசி அண்ட் பேரரசோட ஒய்ஃப் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுல குழம்பிட்டீங்க போல. அவங்க இளவரசி தான், இன்னும் உங்களுக்கு கல்யாணம் ஆகல, பட் கல்யாணம் பண்ற பிளான்ல இருக்காங்க. என்ன ஸ்பெஷல்ங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. புரட்டாசி மாசமா? அந்த ஸ்பெஷல் தான் நமக்கு இல்ல சிஸ்டர். வீட்டுல இருந்தாதான் சாமி கும்பிட்டாலும், வெளியில போயிட்டு நேத்து கொஞ்சம் நான்வெஜ் தின்ட்டேன். இது வீட்டுக்கு தெரிஞ்சு போயிட்டு எனக்கு தான் ஸ்பெஷலா பண்ணாங்க வீட்டுல. சக்தி சிஸ்டர் ஊஞ்சல்னு சொன்னது நிறைய விஷயம் ஞாபகம் வருது. அதுவும் சின்ன வயசு ஞாபகங்கள் நிறைய வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லிருந்தீங்க. ஆமா, நாங்களாம் அந்த சைக்கிள் டியூப் இருக்குல்ல, அதுல ஊஞ்சல் ஆடி இருக்கோம். அதுக்கப்புறம் நிறைய விஷயம் எதெல்லாம் நம்ம ஊஞ்சல்னு எதிர்பார்க்க மாட்டோமோ அதெல்லாம். ஆனா உண்மையான ஊஞ்சல் எங்களுக்கு கிடைச்சதே கிடையாது. அதுக்கப்புறம் உண்மையான ஊஞ்சல் நம்ம வீட்டுல வாங்கி மாட்டினாலும் அது மேல இருக்கிற இன்ட்ரெஸ்ட் இந்த ஏஜுக்கு அது போயிடுச்சு. எபிசோட் என்னாச்சுன்னா, நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஹீரோயினும் ஒன்று சேர்ந்து இருக்க முடியாது. ஏன்னா 2 பேரும் எதிரிங்க, ஒருத்தர் கொல்லணும் தான் நினைச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஃபெஸ்டிவல்ல ஜாலியா என்ஜாய் பண்ண ஹீரோ கிட்ட சொல்லியிருப்பா, நான் இந்த மாதிரி இங்க இருந்து போக போறேன், அதுவும் என்னோட கிராமத்துக்கு போக போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பா. ஹீரோ எவ்வளவு தடுத்து பார்த்தோம், அவ வந்துட்டு அவ பேச்சவே கேட்க மாட்டேங்கிறா. அப்புறம் மறுபடியும் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவ சொல்லிடுறா, நான் போறது யாருக்குமே தெரிய வேணாம், இங்க இருக்கிற குறிச்சும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க, அதனால சொல்ல வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு தான் ஹீரோவை சொல்லி கூட்டுருவா. ஆனா ஹீரோட அஸ்டண்டுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிடும். ஆனா அவ கொஞ்சம் சோகமாவே இருந்துட்டு இருப்பான். ஹீரோ தான் இதை திடீர்னு யார்ட்டையும் சொல்லிடாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அங்க வந்தனே குருஜும் ஆன்டியும் வந்துட்டு இந்த ஷூசி ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஷூசினா நம்ம இதுல கொழுக்கட்டை வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி அவங்க வந்துட்டு கொழுக்கட்டை மாதிரி செஞ்சு அந்த ஃபெஸ்டிவலை என்ஜாய் பண்றாங்க. அப்ப ஸ்பெஷலா ஹீரோயினுக்காகவே 4-5 ஷூசி செய்யறாங்க. அந்த ஷூசி அவங்க எடுத்து சாப்பிட்டா அவங்க 2 பேரும் காலம் முழுக்க ஒன்னா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அந்த ஷூஷியை வந்துட்டு நம்ம குர்ஜி ஆட்டி பிளான் பண்ணி நம்ம ஹீரோயினுக்கு போற மாதிரி வைப்பாங்க. ஆனா அங்க சின்ன சொதப்பலாகி போயிடும். அவங்க எதிர்பார்த்த மாதிரி அதை அங்க வச்சிருக்க முடியாது. எடுக்கிற அவசரத்துல மாத்தி வச்சோன்னே ஹீரோயினை எடுத்து சாப்பிட்டு பாக்குறாங்க. அது நார்மலான ஷூஷியா தான் இருக்குது. ஆனா ஆன்டியும் குறிச்சும் ஒவ்வொருத்தவங்களும் முறைச்சுக்கிறாங்க, நீ கரெக்டா வைக்கலன்ட்டு. ஆனா அங்க கரெக்டா வைக்காத ஆள் யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட் தான். அவ தான் போறாரே அப்படிங்கிற மாதிரி அவன் கொஞ்சம் அதை மாத்தி வச்சிருப்பான். ஆன்டி இருக்காங்கல்ல, அவங்க ஹீரோயினுக்கு 2 பேத்துக்குமே ஒவ்வொரு குட்டி குட்டி பை கிஃப்டா தராங்க.
அதுல என்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரி காட்டல. இப்படியே 2 பேரும் சந்தோஷமா இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி தராங்க. இது ஹீரோட அசிஸ்டன்ட், அவ தான் இங்க இருந்து போக போறாளே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இப்படி சந்தோஷமா இருக்கிறப்ப நம்ம பேரரசர் வந்துட்டு அந்த சூஷி ஃபெஸ்டிவல்ல எப்படி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு பார்க்க வந்திருக்காங்க. அங்க கட் பண்ணி நம்ம இளவரசியை தான் காட்டுறாங்க. அவங்களும் அவங்களோட சூச்சன் லவர் கூட இந்த மாதிரி ஃபெஸ்டிவல்ல மீட் பண்ணி தங்களோட லவ் பரிமாறிக்கிறான்னு தான் நினைச்சிருப்பாங்க. ஆனா காலம் வேற மாதிரி அவங்க லைஃபை புரட்டி போட்டுருக்கோம். அதுக்கப்புறம் நடக்கிற ஒவ்வொரு ஃபெஸ்டிவலுக்கும் அவங்க வந்துட்டு அந்த நீர்ல மிதக்கிற விளக்க விட்டுட்டு அவங்க லவ் நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு போவாங்க. அதே மாதிரி தான் இப்பவும் ஃபீல் பண்றாங்க. ஆனா அங்க ட்ரம்ஸ் வாசிக்கிறது நம்ம என்ன வாசிக்கிறாரு, அப்படி வாசிச்சுட்டு இருக்கும்போது அவன் வந்துட்டான் அப்படிங்கிற நினைப்புலயே அப்படியே அங்கிருந்து தலை தெறிக்க ஓடி போறாங்க அவனை பார்க்க. அதே நேரம் இங்க ஹீரோயினை காட்டினா ஆன்டி ரொம்ப வேலை கொடுக்குறாங்க. என்ன வேலைன்னா அங்க ஒரு டிராயிங் இருக்குது. அந்த டிராயிங்கை வந்துட்டு இந்த ஃபெஸ்டிவல்ல சேர்ந்து அதை கிரியேட் பண்ணி அதுல பெயிண்ட் அடிச்சா, அதாவது வண்ணம் தீட்டினா அவங்க 2 பேரும் சந்தோஷமாக இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்குது. அதனால நீங்க 2 பேரும் பண்ணுங்க அப்படிங்கிறப்ப ஹீரோவுக்கு ஒரு மாதிரி தயக்கமா இருக்கு. ஏன்னா அவ தான் நம்மளை விட்டு போக போறாளே, இனிமேல் அவ கிட்ட சொல்லி என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற மாதிரி குறிச்சு சும்மா இருக்காம பரவாயில்ல இப்பயாவது ஒரு யங் பொண்ணு வந்துட்டு அதை வரையட்டுமே, அப்ப என்ன வேர்ல்டுன்னு சொல்றியடா குறிச்சி அப்படிங்கிற மாதிரி இவங்க 2 பேத்துக்கு முறைச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்க 2 பேரும் சண்டை போட வேணாம், நானே வரைகிறேன் அப்படின்னு ஹீரோயின் வரையும் போது ஹீரோவும் வேற வழியே இல்லாம கூட சேர்ந்து வரைய ஆரம்பிக்கிறான். என்ன இருந்தாலும் காதல் தானப்பா. அவ எவ்வளவுதான் போற கஷ்டம் இருந்தாலும் அந்த பூக்கள்ல வண்ணம் தீட்டும் போது அவனுக்கும் அது ஒரு நல்ல சீலை தான் கொடுக்குது. அவங்க 2 பேரும் சேர்ந்து ஜாலியா அதை வரைஞ்சிட்டு இருக்காங்க. அதே நேரம் அவங்க ஃபெஸ்டிவல் நடக்கிற இடத்த காட்டினா நம்ம சூச்சன் தான் போட்டு ட்ரம்ஸை டப்புன்னு அடிச்சிட்டு இருந்தாங்களே, அப்படி அடிச்சிட்டு இருக்கும் பொழுது அங்க போன எபிசோட்ல பார்த்துருப்பீங்க, யாரோ வந்துட்டு நார்மல் பீப்புளை வசியப்படுத்தி மறுபடியும் டீமன்ஸ் மாதிரி மாத்துறாங்க மாதிரி காட்டினாங்க. அது வேற யாருமே கிடையாது, நம்ம சூச்சன் தான். இந்த ஃபெஸ்டிவல் அப்படி ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணும் அப்படிங்கிறதுக்காக தான் அப்படி ஒரு பிளானை போட்டிருக்கான். சூச்சனோட பாருங்க, இல்ல ரத்தத்துக்கு ரத்தம் தான் அப்படிங்கிற மாதிரி இப்படி ஒரு முடிவு எடுத்தோன்னே அவன் மயக்கி வச்சிருந்த ஆட்களை ஏவி விட அங்க எல்லாம் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பேரரசர் இருக்காங்க. இவங்க 2 பேரும் சந்தோஷமா வரைஞ்சிட்டு இருக்கா. அதே நேரம் கரெக்டா ஹீரோட அசிஸ்டன்ட் ஓடி வந்துட்டு ஃபெஸ்டிவலுக்கு டீமன்ஸ் போத்துட்டாங்களாம், அதுல அங்க பேரரசரா இருக்காரா அப்படிங்கிறப்ப ஹீரோயினுக்கு ஷாக் ஆகுது. ஏன்னா சூச்சனோட பிளான் என்ன அப்படிங்கிறது நம்ம ஹீரோயினுக்கே தெரியாதுல்ல. இருந்துட்டு இவ்வளவு பத்திரமா பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து கிளம்பி வந்துட்டு இங்க வர டீமன்ஸ் கூட அவன் சண்டை போட்டுட்டு இருக்கான். ஒரு கட்டத்துக்கு மேல பயங்கரமா சண்டை போயிட்டு இருக்குது. அவனால தடுக்க கூட முடியல. ஒரு சில நேரத்துல எல்லாம் சூச்சன் மேல இருந்து பாத்துக்கிட்டு ரத்தத்துக்கு ரத்தம் மட்டும்தான் பதில் அப்படிங்கிற மாதிரி அவன் கொஞ்சம் வில்லத்தனமா தான் சிரிச்சுக்கிட்டு இருக்கான். ஹீரோட அசிஸ்டன்ட் சேர்ந்து நம்ம பேரரசரை எப்படியோ காப்பாத்த பாக்குறாங்க. ஆனா அந்த டீமன்ஸ் வந்துகிட்டே இருக்கு. அவங்க என்னதான் அடிச்சு போட்டாலும் மறுபடியும் ஏஞ்சி வந்து அட்டாக் பண்ணிட்டே இருக்காங்க. இவங்களை எப்படியா கட்டுப்படுத்துறா அப்படின்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்க நேரத்துல அப்போ அங்க ஒரு பாலத்து மேல நின்று ஒரு லேடி புல்லாங்குழல் வாசிக்கிறாங்க. அவங்க புல்லாங்குழல் வாசிக்க இந்த டீமன்ஸ் எல்லாம் தன்னோட கட்டுப்பாட்டுல இருந்து வெளியில வந்துட்டு அவங்க என்ன மயக்கம் போட்டு விழுறாங்க. இதை சூச்சன் பார்த்துட்டு நீ இப்படி பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கிறான். அப்பதான் அந்த லேடியோட ஃபேஸை காட்டுறாங்க. அது யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் தான். எதிரா நீ இப்படி பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சூச்சன் செம்ம கடுப்புல இருக்கும்போது மீத இருக்கிற அடியாட்கள் எல்லாமே அந்த லேடி அட்டாக் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஹீரோவுக்கு நல்லா தெரிஞ்சு போயிட்டு அந்த லேடி நமக்கு ஹெல்ப் தான் பண்றாங்க அப்படின்ட்டு அதனால ஹீரோ அட்டாக் பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். தலைக்காரையில பேரரசர் தான் போயிட்டு நம்ம ஹீரோ பார்க்கறான். அந்த செம்ம கடுப்புல இருக்காங்க. அந்த அஃபெக்ட் ஆனவங்க எல்லாத்தையும் கொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அவங்கள ஏன் கொல்லணும், அவங்க வந்து நம்ம மக்களாச்சே. என்ன இருந்தாலும் ஜிபிளால அட்டாக் பண்ணப்பட்டுட்டாங்க. அவங்களோட கண்ட்ரோல் வந்துட்டு அவங்க எப்ப வேணாலும் நமக்கு எதிராக மாறலாம், அதனால அவங்கள கொன்னே தான் தீரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஹீரோ இதுக்கு ஒத்துக்கவே மாட்டாங்கன்னா இதுக்கு பின்னாடி யார் இருக்கா அப்படிங்கிறத நான் கண்டுபிடிக்கிறேன், அது வரைக்கும் எனக்கு மட்டும் இந்த பொறுப்பை கொடுங்க, அவசரப்பட்டு நீங்க எந்த ஒரு முடிவும் எடுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி ராஜா கிட்டே கொஞ்சம் பர்மிஷன் வாங்கிட்டு தான் வெளியில வரும்போது தான் அவன் ஒரு விஷயத்த யோசிச்சு பார்க்கறான். ஆகா, ஹீரோயினை இன்னையிலேருந்து நம்மளை விட்டு போறதுனாலே நடந்த பிரச்சனைகளை அதை கண்டுக்காம விட்டமே. இதோட யோசிச்சுட்டு பதறி அடிச்சுட்டு அவன் வீட்டுக்கு போய் பாக்குறப்ப ஹீரோயின் அங்க நினைச்ச மாதிரியே இல்ல. அந்த டிராயிங்கும் ஃபுல்ஃபில்லா வரைஞ்சிருக்குல. ஒரு வழியா என்னை விட்டு போயிட்டியா, நம்ம 2 பேரும் சேர மாட்டோம்னு நினைச்சதான் இந்த ஒரு முடிவு எடுத்த அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது. ஆனா அது எனக்கு பெயின்னு ஒன்று வருமே, நீ இல்லாத நேரத்துல ஒவ்வொரு நிமிஷமும் நான் மிஸ் பண்ணிட்டு இருப்பேனே. இப்ப கூட இந்த டிராயிங்க்கு நீ வந்துட்டு பெயிண்ட் அடிச்சிட்டு இருக்க மாதிரிதான் எனக்கு தோணிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி
அவன் ஹீரோயினை நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா ஹீரோ இந்த பிரச்சனைக்கு யாரு காரணம், இந்த சூச்சன் யாரு, அவனுக்கு இதுக்கு சம்மந்தம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி அதை சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது அங்க வந்துட்டு அவன் ஃபர்ஸ்ட் என்ன சொல்றான்னா, அந்த பாதிக்கப்பட்ட எல்லாருமே நார்மல் ஆயிட்டாங்க, அவங்கள கொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அந்த கொஞ்ச நாள் வச்சு அவங்க மறுபடியும் அஃபெக்ட் ஆகுறாங்களா இந்தியா அப்படிங்கிற மாதிரி பார்ப்போமா அப்படின்னு சொல்லும்போது இல்லை எல்லாரையும் அவங்க ஃபேமிலியோட அனுப்பிச்சு வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெளியில வந்தேனே அந்த பாதிக்கப்பட்டவங்களோட ஃபேமிலி வந்துட்டு ஹீரோக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்றாங்க. இந்த கட் பண்ணி நம்ம பேரரசரும் இளவரசியும் தான் செஸ் விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்படி விளையாண்டுட்டு இருக்கும்போது நீங்க வந்துட்டு ஹீரோவை கொஞ்சம் அக்கறையா பாத்துக்கிற மாதிரி இருக்கு. ஆமா, அது மட்டும் இல்லாம ஒரு பீப்புள் மேல கொஞ்சம் அக்கறையா நடந்துக்கிற மாதிரி இருக்கு. ஆமா, அவங்களோட அப்பா வந்துட்டு எனக்கும் அப்பா மாதிரி தான், ஹீரோட அம்மாவுக்கும் அந்த பீப்புளுக்கும் ஒரு வித சம்மந்தம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இது என்னடா புது ட்விஸ்ட், அதுக்கான முழு விளக்கத்தையும் நம்ம கொடுக்கல, போக போக பார்ப்போம். அதே நேரம் இன்னொரு இடத்துல பீப்புள் அட்டாக் பண்ணியிருக்காங்க, ஒரு கிராமத்தையே அட்டாக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் கேள்விப்பட்டோன்னே அவன் அங்க போயிட்டு அங்க இருக்கிறவங்களை சர்ச் பண்ணிட்டு இருக்கான். இதுக்கெல்லாம் காரணம் யாரு அப்படிங்கிற மாதிரி அங்க பார்த்தா சூச்சன் தான் உட்காந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கான் எல்லாத்துக்குமே. நீ இங்க இல்ல இந்த பீப்புள்லாம் ஒரு இதை அஃபெக்ட் பண்ணியிருக்காங்க அதனாலதான் அப்படிங்கிற மாதிரி அவன் அங்க பார்த்துட்டு இருக்க நேரம், அதே நேரம் அங்க இருக்கிற மக்களுக்கு நம்ம ஹீரோயினும் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கா. ஆனா முகமுடி போட்டு தான் பார்த்துட்டு இருக்கா. ஹீரோ கேட்கலாம் அது யாரு அப்படிங்கிறப்ப அது என்னோட கசின் வந்துட்டு நீலன், அவளும் டாக்டர் தான், மாதிரி அஃபெக்ட் ஆனவங்களுக்காக ஹெல்ப் பண்றதுக்காக எனக்கு கூட வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்க இருக்கிற ஒரு வயசானவர் என்ன சொல்றாருன்னா, அந்த பீப்புள் தான் காரணம், அவங்க தான் காரணம், அவங்க தான் அட்டாக் பண்ணாங்க, அவங்க தான் எங்களை கொல்ல வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி மொத்த பழியுமே தூக்கி பீப்புள் மேல போட்டுட்டு இருக்காங்க. அதை இருந்துட்டு நம்ம ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு ஹீரோயினை பார்த்து நீங்களும் க்ளவுஸ் போட்டு வேலை பாருங்க, இல்லைன்னா அவங்களோட அட்டாக் உங்களே அட்டாக் பண்ணும் அப்படிங்கிறப்ப இங்க யாருமே பீப்புள்னால அட்டாக் பண்ணி சாகப்படல, எல்லாரும் ஒரு பாய்சனால அட்டாக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. என்னது பாய்சனா அப்படின்ட்டு ஒவ்வொரு பாடியும் போயிட்டு செக் பண்ணிட்டு இருக்கும்போது தான் நம்ம ஹீரோ முன்னாடி ஒரு பீப்புளை வெட்டி கொண்டாங்கல்ல பேரரசர், அவனோட பாடி எங்க இருக்கு, அது மட்டும் இல்லாம அந்த பாடியில இருந்து தான் பாய்சன் வந்த மாதிரி இருக்கு, அதனாலதான் அஃபெக்ட் பட்டு இங்க இருக்கிறவங்க எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அது இல்லாம அந்த பாடியை எக்ஸாமின் பண்றதுக்காக ஹீரோ தனியா அனுப்பிச்சு வைக்கிறான். வந்து ஹீரோயினை பார்த்துட்டு அவன் வேற உன்னை கண்டுபிடிச்சவனும் அப்படின்னு தெரியுது, இல்ல அப்படி அவன் கண்டுபிடிச்சாலும் நான் அவன் கூட போக மாட்டேன், அதை பத்தி நீ கவலைப்படாத, இனிமேல் நான் நமக்காக தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் வந்துட்டு அவன்கிட்ட வாக்கு கொடுத்துருப்பா. அவன் வந்துட்டு ஹீரோயின்ட்ட பேசுறான், நீங்க இந்த மாதிரி ஹெல்ப் பண்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஆனா உங்க சேஃப்டியும் பாத்துக்கோங்க, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா அதை கண்டிப்பா என்கிட்ட சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி அவன் நெருங்கி பேசிட்டு இருக்கிறத பார்த்து உடனே சூச்சன் புகுந்து அவ கொஞ்சம் இன்வெர்டட் டைப்பு, அதனால யார்கிட்டயும் அதிகமா பேச மாட்டா, அதனாலதான் தான் முகத்தையே மறைச்சு வச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு உருட்டி விடுறான். ஹீரோயின் வந்துட்டு தனியா அந்த ட்ரெஸ் எல்லாம் அலசி வச்சிட்டு இருக்கா. அப்போ ஹீரோ வந்துட்டு ஹீரோயினையே பார்த்துக்கிட்டே போயிட்டு ஏதாவது ஹெல்ப் பண்ணலாமே அப்படின்னு கொஞ்சம் நவருங்க நானும் பண்றேன், எனக்குன்னா இவன் கண்டுபிடிச்சிடணும் அப்படிங்கிற பயம் இருக்கு, ஆனா அவன் வந்துட்டு நல்ல கான்ஃபிடென்ட்டா இருக்கா. அப்படி அவன் பண்ணிட்டு இருக்கும்போது அங்க இருக்கிற பணியாளர் கூப்பிட்டு நீ என்ன பண்ணிட்டு இருக்க, நான் இங்க காவல் காத்துட்டு இருக்கேன் ஜெனரல், இல்ல இனிமேல் காவல் காக்கிறது உன் வேலை கிடையாது, இவங்களுக்கு எந்த உதவி வராலும் அதை நீ பண்ணணும், இதுவும் பாதுகாக்கிற லிஸ்ட்ல வருமா, இவன் பாதுகாக்கிற லிஸ்ட்ல தான் வரும், அவங்க எத்தனை உயிரையோ காப்பாற்ற போராடுறாங்க, அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராம நாம தானே பார்த்துக்கணும், அதுதானே நம்மளோட கடமை அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பொறுப்புணர்ச்சியோடு ஹீரோ பேசிட்டு இருக்கிறான். ஆனா லைட்டா டவுட் வந்துச்சா ஹீரோவுக்கு, எனக்கும் அப்படிதான் ஃபீல் ஆகுது, உங்களுக்கும் அப்படி ஃபீல் ஆச்சுன்னா கண்டிப்பா சொல்லுங்க கமெண்ட்ல. போயிட்டு ஒரு குட்டி குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண போறான், அந்த குழந்தை வந்துட்டு அடம் பிடிச்சிட்டு இருக்குது. அப்போ வந்துட்டு ஹீரோ இதை பார்த்துட்டு வந்துட்டு பக்கத்துல வந்துட்டு அந்த குழந்தைகிட்ட இங்க பாரு, நீ சண்டை போடாம அமைதியா அந்த அக்கா சொல்ற மாதிரி கேட்டீங்கன்னா உனக்கு ஒரு டாய் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லும்போது என்ன டாய் அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் விளையாட்டுத்தனமா துணியில எரி மாதிரி செஞ்சு வச்சிருப்பா, அதை தான் டாய்ன்னு சொல்றான். அதை கொடுப்போமே அந்த குழந்தை வந்துட்டு அமைதியா வந்துட்டு ட்ரீட்மெண்ட் பார்த்துக்குது. அப்படியே நைஸா ஹீரோயின் இறங்கி போறப்ப கொஞ்சம் ஸ்லிப் ஆகுறா. கரெக்டாக நம்ம ஹீரோ கைத்தாங்களா பிடிச்ச உடனே இல்லை எனக்கு இந்த ஹெல்த் தேவையில்ல அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு அவன் அங்கேருந்து கிளம்புறா. அந்த நேரத்தில் கரெக்டாக நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட் வந்துட்டு பீப்புள் வந்துட்டு இங்கே ஒரு சில இடத்துல இருக்காங்களாம், அது வந்துட்டு நமக்கு ட்ரெஸ் கிடைச்சிருக்கு, அது மட்டும் இல்லாமல் இந்த சூச்சானங்கிறவரும் பீப்புளை சேர்ந்தவர் தான் அப்படிங்கிற ஒரு நியூஸ் எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது இதை வெளியில எங்கேயும் சொல்லாத, அப்போ நீங்கள் அவருக்கு ஹெல்ப் பண்ணுறீங்களா, இங்கே பாரு அவன் இங்கே நிறைய பேர்த்தோட உயிரை காப்பாற்றிருக்கான், அவன் நல்லவனோ கெட்டவனோ அவனால இங்கே நிறைய உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கு, அதனால இந்த விஷயம் நம்மளை தவிர வேற யாருக்குமே தெரியக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அதனை கட் பண்ணி நம்ம ஹீரோயினை காட்டினா கரெக்டாக ஹீரோயின் வேலை செஞ்சிட்டு இருந்தால அந்த துணியெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு இருந்தால அந்த இடத்துல ஸ்வீட்ஸ்லாம் இருக்குது. அது யார் வச்சிருப்பான்னு பார்த்தா வேற யாருமே கிடையாது, நம்ம ஹீரோ தான். சரி இப்போதான் ஹீரோ இல்லையே,
நாம தூங்குவோம் அப்படின்ட்டு அவ என்ன பண்றா அப்படின்னா ஹீரோட கோட் இருக்கும்ல அதை எடுத்து போத்திக்கிட்டு அப்படியே அந்த இடத்துல தூங்குறா. எதர்ச்சியா அந்த பக்கமா வந்த ஹீரோ அப்படியே ஹீரோனை பார்த்துடுறான். அவள் ஃபேஸை முழுசா பார்த்தானா அப்படிங்கிறது எனக்கு தெரியல, ஆனா கண்டுபிடிச்சிட்டான் அப்படிங்கிறது மட்டும் நல்லாவே தெரிஞ்சுது. அவன் என்ன பண்றானா அவனோட கோட்டை போத்திட்டு தூங்குறத பார்த்து ரசிச்சுக்கிட்டு ஒரு இடத்துல உட்காந்து கண்ணத்துல கை வச்சு பார்த்துக்கிட்டு கண்ணி வைக்காம அவளை பார்த்துட்டு இருப்பான் பாருங்களேன். வேற எவ்வளோ இருங்க இதெல்லாம். உண்மையிலேயே பிடிச்சவங்க தூங்கிட்டு இருக்கும் போதும் அழகுதான், அவங்க முறைச்சிட்டு இருக்கும் போதும் அழகுதான், அவங்க ரொம்ப ரொம்ப கோபமா இருக்கும்போது அழகுதான். அவங்க வந்துட்டு நமக்கு பிடிச்சவங்களா இருந்தால் மட்டும்தான். இல்லை லைட்டாக சிரிச்சா கூட அது என்ன முறையுது அப்படின்னு சொல்லிட்டு நாமெல்லாம் சண்டை போட ஆரம்பிச்சிடும். இங்கே யாராவது இப்படி சீக்கிரட்டாக யாரையாவது ரசிச்சிருக்கீங்களா? நானும் ரசிச்சிருக்கேன். பில்டிங் ஸ்டாங்கு பேஸ் பட்டன் வீக்குங்கிற மாதிரி நமக்கு போயிட்டு ஒருத்தங்கள்ட்ட பேசினா கைக்கெல்லாம் வெட்டன்னு நட்டுங்கும். அதில் கொஞ்சம் மிஸ் ஆகி போச்சு, எல்லாம் ஒன் சைடாக போயிடுச்சு. என்ன பண்ணுறது? அதனால் காலையில் டியூஷன்ட்ட வந்துட்டு நம்ம ஹீரோ தான் பேசிகிட்டு இருக்கான். என்னாச்சு எல்லாம் இங்கே ரெக்கவர் ஆகிட்டா, நீ கிளம்ப போறியா? ஆமாம் கிளம்ப வேண்டியதான், இனிமேல் நம்ம இங்கேருந்து என்ன பண்ண போகிறோம், வா கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோனையும் கூப்பிட்றான். ஹீரோனோட உண்மையான பேர் வந்துட்டு நிலன். வேற சொல்லி கூப்பிட்டனே நைஸாக அப்படியே ஹீரோனை திரும்பி பார்த்துட்டு அவகிட்ட பேசவும் முடியாமல் எதுவும் சொல்லவும் முடியாமல் அப்படியே அவளையே பார்த்துக்கிட்டு அந்த செஞ்சு வச்சால குட்டி எரிபொம்மை அதை எடுத்து அப்படியே பேசிகிட்டு இருக்கான் அவள்கிட்ட பேசுகிற மாதிரி. ஏன்னா நேராக அவள்கிட்ட பேச முடியாதுல்ல, பயப்புள்ள ஆல்ரெடி கோவத்தில் இருக்குது, கோச்சிக்கிட்டு இருக்குது. அதனால நீ நம்ம சேரவே முடியாது அப்படிங்கிற மாதிரி நீ முடிவெடுத்ததுக்கு அப்புறம் உன்னோட முடிவில் நான் எந்த ஒரு மாற்றமும் பண்ண போகிறது கிடையாது. வரத்துக்கு முன்னாடி என்னால் கொடுக்க முடிஞ்சது இதுதான் அப்படிங்கிற மாதிரி அந்த டாயை அங்கேயே வச்சுட்டு போயிடுறான். அவன் போனதுக்கு அப்புறம் நம்ம சூச்சான் வந்துட்டு எடுத்து பார்த்துட்டு எனக்கு என்னமோ அவனை கண்டுபிடிச்சிட்டான் போல, நீ செஞ்சதை வாங்கிட்டே கொடுத்துட்டு போகிறான், மொத்தத்தையும் விட்டு மறந்துட்டு போகிறதா சொல்கிறானோ? இல்லை அப்படி இருக்கவே வாய்ப்பு இல்லை. அப்போது நீ மறுபடியும் நான் அவன் மேலே லவ் பண்ண போறியா? சே அதுக்கும் வாய்ப்பு இல்லை அப்படின்ட்டு அந்த பொம்மையை பிடிச்சி பார்க்கும்போது அதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்கிற மாதிரி இருக்கு. உடனே அதை ஓப்பன் பண்ணி பார்த்த உடனே இவ்வளோ நேரம் பிசிக்ஸ்னு ஒன்று தேடிட்டு இருந்தாங்களப்பா, அதை ஹீரோ வந்துட்டு ஹீரோயின்ட்ட கொடுத்துட்டு போயிருக்கிறான். ஆக மொத்தத்தில் ஹீரோயின் கேட்டதையும் கொடுத்துட்டான், ஹீரோயின் கேட்ட மாதிரியும் அவளை விட்டுட்டும் போயிட்டான். இதுக்கப்புறம் என்ன ஆக போதோ? இப்போ நீ ஹீரோ எங்கே போகிறான்னா அவன் ஒரு பாடியை எக்ஸாமின் பண்ண சொல்லியிருப்பான்ல, அங்கே போய் பார்த்தா அந்த பாடி வந்துட்டு ஜிபி போலால தான் அட்டாக் ஆகலை, நார்மல் விஷத்தால தான் அட்டாக் ஆகிருக்கு அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சு போச்சு. அந்த விஷம் வந்துட்டு எங்கேருந்து வந்திருக்கு அதை கண்டுபிடிச்சிங்களா அப்படின்னு கேட்குறப்ப அதை எக்ஸாமின் பண்ண வைத்தியர் கொஞ்சம் திணற ஆரம்பிக்கிறாரு. என்ன விஷயம்னா அவன் ரொம்ப நாளாக ஜெயிலில் இருந்திருக்கான். அப்படி ஜெயிலில் இருந்திருக்கும் போது அங்கேருந்து தப்பிக்கிறதுக்காக ட்ரை பண்ணியிருக்கான். அதில் அவன் நெகத்தில் அந்த ஜெயிலோட அந்த சிறையில் இருக்கிற மண்ணோட தடம் இருக்கு. ஆனால் அந்த சிறை யாரோடது அப்படின்னா நம்ம பேரரசரோடது அப்படின்னு சொன்ன உடனே டபுக்குன்னு ஹீரோட அசிஸ்டண்ட், அப்போ இதுக்கெல்லாம் காரணம் பேரரசர் தானா? என்னோட இந்த விஷயம் எங்களை தவிர வெளியே யாருக்குமே தெரியக்கூடாது அப்படின்னு ஹீரோ சீக்கிரட்டாக வச்சிட்டு இருக்கான். அதே நேரம் பேரரசரும் கரெக்டாக சூச்சனை ஃபாலோ பண்ணி வந்துட்டு அவங்க பீப்புளை எல்லாத்தையும் அட்டாக் பண்ணுறாங்க, ஜி பீப்புளை. அதில் ஹீரோயினும் இருக்கா. ஓடி ஒளிஞ்சிக்கிறாங்க, ஒவ்வொருத்தராக குத்தி கொண்டுட்டு வராங்க பேரரசர். ஒருத்தங்க கூட இங்கேருந்து உயிரோட தப்ப முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ அவர் கொலவெறித்தனமாக துரத்திட்டு வராரு. சூச்சானும் ஹீரோயினும் ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சிக்கிட்டு, இங்கே பாரு நான் இவங்களை டைவர்ட் பண்ணுறேன், நீ இங்கேருந்து கிளம்பு சூச்சான், கண்டிப்பாக அது என்னால் முடியவே முடியாது, உன்னை விட்டு நான் போக மாட்டேன். இங்கே பாரு நமக்கு தேவையானது அது கிடைச்சிருச்சு, அதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம கிராமத்து பீப்புளை மறுபடியும் உன்னால் கொண்டு வர முடியுமா அப்படிங்கிற மாதிரி பாரு, அதுதான் முக்கியம். எனக்கு தேவை என்னோட ஜி பீப்புள் ரொம்ப கொடூரமானவங்க இல்லை, அவங்க ரொம்ப நல்லவங்க அப்படிங்கிறத தாண்டி அவங்கள மறுபடியும் நான் கொண்டு வரணும், அதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம், அதை எடுத்துக்கிட்டு போ அப்படின்ட்டு அவன் எவ்வளோ சொல்லி பார்க்குறான். இல்லை உன்னை விட்டு என்னால் போக முடியாது, போனால் உன் கூட தான் போவான் அப்படிங்கிறப்ப ஹீரோயின் மாசா சென்டரில் போய் நிற்கிறா. நீ என்ன தானே தேடி வந்த அப்படின்ட்டு பேரரசர் முன்னாடி போய் நின்னோடனே அவன் கை தட்டி வரவேற்கிறான். எனக்கு தெரியும் நீ ஜி பீப்புள் தான் அப்படின்ட்டு, நீ இதை முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டேன்னு எனக்கு தெரியும் பேரரசே. அம்மா நான் முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டேன், இருந்தாலும் உன் மேலே வச்சு இந்த பைத்தியக்காரத்தனமான லவ்வால் ஒரு ஆள் உன்னை இதுவரையும் காப்பாற்றிட்டு இருந்தாங்க, இப்போ காப்பாற்ற வருவானா என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியல, அதனால என்னை என்ன வேணாலும் பண்ணிக்கோ, ஆனால் இங்கேருந்து அவங்கள நான் தப்பிக்க வைக்க தான் செய்வேன் அப்படிங்கிறப்ப அவனோட அசிஸ்டண்ட்டை சொல்லிட்டு ஹீரோயினுக்கு நேராக அம்பு விட சொல்கிறாங்க. ஹீரோயினும் அவள் மரணத்தை ஏற்றுக்கிறதுக்காக அப்படி நின்றுட்டு இருக்கா. அந்த அம்பு அவளை நோக்கி வர்றப்ப
பின்னாடியில இருந்து இன்னொரு அம்பு வந்துட்டு அந்த அம்பை 2ஆ கிழிச்சு தள்ளும் பாருங்க. கரெக்டா ஹீரோ அவனோட படையை கூப்பிட்டு வந்துட்டான். எனக்கு எதிராக வந்து நிப்ப நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி பேரரசர் கேட்கும்போது, நான் உங்களுக்கு எதிராக தான் வந்து நிக்கல, நியாயத்தோட பக்கம் தான் வந்து நிக்கிறேன். ஓ, நியாயத்தோட பக்கம் நிக்கிறீங்களா சார்? அது மட்டும் இல்ல, உன்னோட சோல்ஜர் என்னோட கட்டுப்பாட்டுல இருப்பாங்க அப்படிங்கிறத நீ மறந்துட்டியே. இதை நிறுத்துறீங்களா? இங்க யாரும் யார் கட்டுப்பாட்டும் இல்ல. போய் அந்த டீமன்ஸுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு என்ன போய் எதுக்குறிய? இது நியாயமா? யாரு டீமன்? ஒரு அப்பாவி மக்கள் மேல நீங்க ரொம்ப கொடூரமானவங்க, நீங்க டீமன்ஸ், அவங்கள பார்த்தா தொத்து நோய் வரும் அப்படின்னு எவ்வளோ விஷயத்த சொல்லி ஒரு இனத்தையே நீங்க அழிச்சிருப்பீங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களோட மனசு தான். நான் வந்துட்டு அவங்க மனசுக்காக தான் இங்க நிக்கிறேன் அப்படின்ட்டு ஹீரோ அந்த வார்த்தையை சொல்லும்போது சோல்ஜனுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. இவன் இந்த அளவுக்கு நம்மளை நம்புறானா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அதே நேரம் ஹீரோயிட்டி சாரி கேட்குறான். இது வரைக்கும் நடந்த எல்லாத்துக்கும், இனிமேல் நடக்க போற எல்லாத்துக்கும். சூச்சன், இங்க என்ன நடந்தாலும் ஒரு ஸ்டெப் நீங்க பின்னாடி வரக்கூடாது. உங்களோட ஸ்டெப் ஃபுல்லா ஃபார்வர்டா தான் இருக்கணும். இவரை இங்கேருந்து கூப்பிட்டு போ அப்படிங்கிறப்ப, நீ என்ன பண்ண போற, நீ என்ன பண்ண போற அப்படின்னு ஹீரோட்ட கேட்கும்போது, அதை பத்தி நீ கவலையே படக்கூடாது, நீ உன்னோட கிராமத்துக்கு சந்தோஷமா போகணும் அப்படின்ட்டு பேரரசரி எதுக்க ஆரம்பிச்சுட்டான். போயும் அந்த பொண்ணுக்காக நீ என்ன எதுக்க ஆரம்பிக்கிறியாடி? அவன் ஹீரோட அசிஸ்டன்ட்க்கு ஆர்டர் போடுவாங்க பேரரசர். எஸ், இங்க நான் சொல்றதானே கேட்பீங்க அப்படிங்கும்போது எஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஹீரோ மறுபடியும் நான் சொல்றதை கேட்பீங்களா மாட்டீங்களாங்கிறப்ப வேற வழியே இல்லாம அவங்களும் ஹீரோ பக்கம் தான் நிக்கிறாங்க. அப்ப ஹீரோ ஒரு வார்த்தை சொல்றான், எனக்காக இங்க யாரும் உயிர் இழக்க வேணாம், நான் சோலோவா இறங்குறேன், உங்க சார்பில் யாரையாவது இறக்கிடுங்கிறப்ப அவனோட அசிஸ்டன்ட் ஒரு ஆள் இறக்கி விடுறாங்க. இந்த ஃபைட்டை பார்க்கும் பொழுது ஒன் பீஸ் அனிமி சீரிஸ் நீங்க யாராவது பார்த்துனீங்கன்னா அதுல ஜோரோங்கிற ஒரு கேரக்டர் வரும். அந்த கேரக்டருக்கும் நம்ம ஹீரோக்கும் ஒரு சில சிமிலாரிட்டிஸ் இந்த ஃபைட்ல காமிச்சிருப்பாங்க. அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம். ஆப்போசிட்ல வர்றது ஹீரோட ஃப்ரெண்டு தான். அவளும் வாழ்வித்தின சரியான ஆள் தான், ஹீரோவும் வாழ்வித்தின சரியான ஆள் தான். அப்படி 2 பேரும் வந்து அட்டாக் பண்றப்ப ஃபர்ஸ்ட் அட்டாக் நம்ம ஹீரோ மேலதான் விழுது. அதுக்கப்புறம் ஹீரோ ஒரு விஷயம் பண்ணுவான் பாருங்க. அவன் 2 கத்தி வச்சிருப்பான். அந்த 2வது கத்தியை வச்சுக்கிட்டு இன்னொரு கத்தி மேல வச்சு அந்த போஸ் கொடுக்கறதெல்லாம் கண்டிப்பா அந்த அனிமி சீரீஸ்ல வர ஜோரோ மாதிரியே தான் இருக்கும். பயங்கரமா மாத்தி 2 பேருக்கும் 2 பேரும் சலச்சனைங்க இல்லை அப்படிங்கிற மாதிரி 2 பேருமே அங்க மாத்தி ஒருத்தங்க மேல ஒருத்தங்க கீரல் போட்டுக்கிட்டே இருக்காங்க. அங்க ஹீரோயின் கத்திக்கிட்டே இருக்கா, இப்படி பண்ணாத அப்படின்ட்டு. ஆனா சூச்சன் வந்துட்டு ஹீரோயின் அங்கிருந்து அழைச்சிட்டு போயிடறான். அவ சொல்ல கேட்காம இங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கிறத பார்த்து ஒரு கட்டத்துக்கு மேல இங்க 2 பேரும் சலைச்சவங்க இல்லை அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஃபைட்டை ஸ்டாப் பண்ண சொல்லிடுறாரு. அப்போ ஹீரோ என்ன பண்றான்னா, இப்ப என்ன ஹீரோ ஒரு விஷயம் நடக்கணும், அதால என்னோட கத்திகளை நான் துறக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நான் எவ்வளோ பாவம் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது. ஒரு பீப்புள் அழியறதுக்கு நான் தான் காரணமாக இருந்திருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ உங்களையே எதிர்த்து பேசியிருக்கேன், அதுக்கான தண்டனையை நான் அனுபவிக்கணும்ல அப்படின்ட்டு ஹீரோ பேசிக்கிட்டு என்ன பண்ணுறான்னா, அவனோட 2வது கத்தி சின்ன கத்தி ஒன்று இருக்குல்ல, அதை எடுத்து இதுக்கெல்லாம் ஒரே வழி என்ன நானே சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிறது அப்படின்ட்டு அவனோட ஹார்ட்ல வச்சு கத்திய உள்ள அவனே இறக்கிக்கிறான். பார்த்த உடனே பேரரசெல்லாம் கதி கிளங்கி போய் என்ன இருந்தாலும் ஹீரோ மேல ஒரு அக்கறை இருக்கு, அவரு இறங்கி வராரு. அங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாமே ஷாக் ஆகுறாங்க. ஹீரோ வந்துட்டு இது எனக்கான தண்டனை, இதை நான் இப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நான் விரும்பினவளுக்கு என்ன பிடிக்கல, நான் என்ன மாதிரி நிலைமையில இருந்தேன் அப்படிங்கிறதும் எனக்கு ஞாபகத்தில் இல்லை, இப்படி ஒரு பிறப்பே எனக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி கத்தியை இன்னும் கொஞ்சம் இறக்கி அங்கேயே செத்து மடிஞ்சு போகிறான் ஹீரோ. ஹீரோயினும் அங்கே ஓடி வந்துட்டு அவன் இப்படி சாக்ரிஃபைஸ் பண்ணுறத பார்த்துட்டு கத்தி கதறிக்கிட்டு இருக்கா, இப்படி பண்ணாத ஏன்டா இப்படி பண்ண அப்படிங்கிற மாதிரி. ஆனால் சூச்சன் வந்துட்டு ஹீரோனை அங்கேருந்து பிடிச்சி இழுத்துக்கிட்டு தான் போகிறான். ஹீரோ அப்படி குத்தி சாகும் பொழுது ஒரு சிலர் இது வரைக்கும் ஹீரோவுக்கும் அந்த விஷயங்கள் ஞாபகம் இருக்காது, ஹீரோவுக்கும் ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் நடந்த விஷயங்கள் எதுவுமே ஞாபகம் இருந்திருக்காது. அந்த சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நினப்பு வந்து அவர் சாகிற மாதிரி இந்த எபிசோட இப்படி முடிச்சிருக்காங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. இதுக்கப்புறம் என்ன ஆக போகுதுங்கிறத கண்டிப்பாக நம்ம அடுத்த எபிசோடில் உங்களை போலவே நானும் வெயிட் பண்ணுவேன்.
என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க சகோஸ்.